Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது வார்ட்ரோப்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கான என்ன திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் செகண்ட் கிவ் அவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் நம்ம வாங்கியிருக்கிற மீஷோவோட ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து இது ஒரு ஆர்கனைசர். நான் இதெல்லாம் எப்போ வாங்கினேன் அப்படின்னா அந்த மகா இண்டியன் பிக் சேல் வந்தது இல்லையா, ஸோ 80% டிஸ்கவுண்ட்டோட 9th டிசம்பர் அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வாங்கின சில ஐட்டம்ஸ் தான் நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ எல்லாமே வந்து ஆர்கனைசர் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் தான். ஸோ இதுக்கான ப்ராடக்ட் என்ன ஏதுன்றதை நான் வந்து உங்களுக்கு சைட்லேயும் வந்து போடுறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான கோடும் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரே ஒரு ட்ரெஸ் வைக்கிற மாதிரி சாரீ கவர் தான் இது. ஸோ ஒரு சாரீ நம்ம வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு 12 பீஸ் கிட்டக்க கிடச்சிது. ஸோ இப்போ வந்து அதில் அமௌண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும், பட் நான் வாங்கும்போது ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு பேக் சைடு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பை மாதிரி உள்ள கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி வந்துட்டு ஒரு கவர் மாதிரி கொடுத்துட்டு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஜிப்போட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி தான். ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஸ்டிச்சிங் ஒன்றையும் தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வேணும்னா இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லா சாரீஸும் இதே மாதிரி ஒரு சாரியும் எடுத்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் அதோட கிளிப்ஸ் தான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமான சாரீஸ், இந்த பட்டு சாரீஸ், டிசைனர் சாரீஸ் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக எனக்கு வைக்கிறனால எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு கவரில் வந்து இதுக்கான ப்ளவுஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து அப்படி வச்சுருந்தேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேக்கேஜிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இதுவும் வந்து ஆர்கனைசர் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது சிங்கிள் சாரீ வைக்கிற மாதிரி உள்ள ஆர்கனைசர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுக்குள்ள வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 20க்கு மேலேயே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸோட வெயிட் பொறுத்து, சைஸ் பொறுத்து நம்ம சொல்லலாம், நிறைய வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான். நான் இது வந்து ரெண்டுமே தனித்தனியாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன், பட் ஒரே கம்பெனின்றனால எனக்கு ஒன்றாவே வந்துடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு 6 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர். ஸோ எப்படி இருக்குது குவாலிட்டி எல்லாமே பார்க்கலாம். முன்னாடி நம்ம வாங்கின அந்த ஆர்கனைசருக்கு இது கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஏன்னா ரேட்டும் கொஞ்சம் அதிகம்தான். இது ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான கலரு. நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6 பீஸ் வந்து இந்த கலர்லேயும் பிங்க் கலரில் ஒரு 6 பீஸும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இப்போது கட்டைப்பையெலாம் இருக்கு இல்லையா, அந்த பைக்கு நம்ம கொடுக்குறாங்களே அந்த துணி மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஜிப்பு வந்து இந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் ஜிப் கொடுத்துட்றாங்க, அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. அப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நிறைய வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வித்து இருந்தது. பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தா கொஞ்சம் நிறையவே வைக்கலாம் திங்ஸ், பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்பேஸும் வந்து நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருந்தது. ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே சீத்ரூ மாதிரி பார்க்குறதுக்கு என்ன ட்ரெஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு கவரும் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர், நமக்கு என்ன இருக்குதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக தான் இருந்தது. ஸோ டபுள் ஜிப் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது ஜிப் குவாலிட்டியும். ப்ளஸ் இதுவும் வந்து தையல் வந்து ஒரு தையல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட மிஷின் இருக்குது வீட்டில் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு தையல் வந்து கொடுத்துட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும், ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ அது இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸ் தான். இதுவும் வந்துட்டு சேம் மெட்டீரியல் குவாலிட்டி தான். பார்த்திங்கன்னா
இதுக்கும் அதே மாதிரி தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆஃபரில் தான் கிடச்சிது. ஸோ இதுவுமே நமக்கு டபுள் சைடு ஜிப்பு ப்ளஸ் சீ த்ரூ மாதிரி நமக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து என்னென்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது சூப்பராக தான் இருந்தது. எனக்கு வந்து இந்த மணிக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. அதுவும் நம்ம ஆஃபரில் வாங்கினால எனக்கு 3 ஆர்கனைசருமே வந்து எனக்கு ஒர்த் ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். இதுக்குமே அதே மாதிரி ஸ்பேசியஸ் தான். நல்லா வந்துட்டு நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இருக்குது. நிறைய நம்ம ட்ரெஸ்ஸஸோட இது வெயிட் பொறுத்து நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தது பாருங்கள். என்னோடய பீரோ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. துணியெல்லாம் அப்படியே அங்கே இங்கேயும் கலைஞ்சி போய் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அதை பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது. முன்னாடி எப்படி இருந்தது கசன்னு அங்கே இங்கே கிடந்தது. இப்போ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ மீதி இருந்ததை வந்து நான் ஷெல்ஃபில் டெய்லி யூஸ் துணிக்காக அதுக்கும் அதே மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்கனைசர் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே அந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.